உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் நடமாடும் தெய்வமாகிய மகாபெரிவா இருந்த காலத்தில் பக்தர்களுக்கெல்லாம் எப்படி அனுகிரகம் பண்ணி அனுகிரகம் மழையாக பொழிஞ்சா, அதே மாதிரி அதிஷ்டானத்தில் இருக்கிற இந்த காலத்துலேயும் பக்தர்கள்லாம் எந்த அளவுக்கு அனுகிரகம் பண்ணுறா, எப்படி பக்தர்கள் விடாமல் போய் அவளுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் விளக்கெண்ண சாமியார் அப்படின்னு ஒருத்தர், ரிஷிகளுக்கெல்லாம் பேர் விசித்திரமாக இருக்கும். அவள் அப்பா அம்மா வச்சது அவளுக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. நாம் பார்க்க போகிற இந்த விளக்கெண்ண சாமியாருங்கிறவர் ஏரண்டகர்னு பேர் அவருக்கு. இந்த தமிழ் தேசம், இந்த சோழ நாடு செழிப்பாக வரத்துக்கு முக்கிய காரணம் இந்த ஏரகண்ட ரிஷி பண்ணக்கூடிய தியாகம். தியாகம்னா உயிர் தியாகம், தன்னுடைய உயிரையே அவர் தியாகம் பண்ணார். அதை தான் இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். காவேரியினுடைய தந்தையர் பெயர் என்ன? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். கும்பகோணம் பக்கத்தில் ஒரு இடத்துல ஆமணக்கு செடி நிறையா வளர்ந்து இருந்தது. அந்த இடத்துல திடீர்னு ஒரு சிவலிங்கம் பூமியிலேருந்து வந்தது வெளியில், சுயம்பு மூர்த்தி. அந்த இடம் ஆமணக்கு தோட்டமாகவே இருந்தது, ஆமணக்கு காடாக இருந்தது. அங்கே சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கம் அங்கே வந்ததுனால அது ஒரு புண்ணிய க்ஷேத்திரமாச்சு. அதனால் அந்த சிவலிங்கத்துக்கு ஆமணக்கு செடி தான் ஸ்தல விருட்சம் அப்படின்னு ஆயிடுத்து. அந்த ஆமணக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான், சிவலிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ஆமணக்கு சாமியார் நம்ம சொல்லக்கூடிய ஏரகண்டர் அப்படிங்கிறவர் இருந்து வந்தார், ரிஷியார். விளக்கெண்ணெய்ன்னு எதனால் அவருக்கு பேருனாக்க, ஆமணக்குன்னு அதை பிழிஞ்சால் தான் விளக்கெண்ணெய் வரும். அந்த ஆமணக்கை பற்றி மகாபெரிவா என்ன சொல்கிறா, கொட்டைங்கிறது ரெண்டு தான். இந்த ஆமணக்குக்கு முத்துக்கொட்டை, கொட்டை முத்துலாம் பேர். ருத்ராட்ச கொட்டைன்னு சொல்லுவாள். ருத்ராட்ச கொட்டையானது நம்முடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தக்கூடியது. இந்த ஆமணக்கு கொட்டையானது வயத்தை சுத்தம் பண்ணக்கூடியது. வயிறு சுத்தமானால் ஆன்மா சம்பந்தமான எண்ணங்கள் பெருகுமா நமக்கு. அதனால் ரெண்டுமே விசேஷமானது. அவரை பற்றி சொல்ல காரணம், அவர் பண்ண தியாகம் ஈடு இணை இல்லாத ஒரு தியாகம். அந்த ஏரண்ட முருகர், அதாவது விளக்கெண்ணெய் சாமியார் இருந்த காலத்தில் சோழ நாட்டை ஆண்ட அரசனுக்கு பேர் காந்தமன் பேர். அந்த காந்தமன் ஆண்ட காலத்தில் காவேரியானது பாஞ்சு சோழ நாடு இந்த அளவுக்கு செழிப்பாக இல்லை. காவேரி குடகில் அகஸ்தியமுனியுடைய கமண்டலத்தில் இருந்தபோது விக்னேஸ்வரர் காகரூபமாக அதை தட்டி விட்டுடுறார். அந்த காவேரி பாயறது கொஞ்சம் தூரம்தான் பாயிறா. ஏன்னா அவள் அந்த பத்தினிக்கு கணவர் மேலே அவ்வளோ பிரியம், அகஸ்தியருக்கு அவள் மேலே அவ்வளோ பிரியம். அதனால் ரொம்ப தூரம் போகாமல் கொஞ்சம் தூரம் ஓடி அவள் என்ன பண்ணுறா, அரேபியன் சீல் கடலில் கலந்துடுறா. அதனால் சோழ நாட்டுக்கு வரல, ரொம்ப பெரிய நன்மை ஏற்படலை. அப்போ இந்த காந்தமன்ற அரசன் ரொம்பவும் வருத்தப்படுறான். இந்த சோழ நாட்டுக்கு ஜீவநதியே இல்லாமல் இருக்குது. நதி வந்தால் இங்கே பாஞ்சா எந்த அளவுக்கு செழிப்பு ஏற்படும், இதுக்கு என்ன வழின்னு பார்க்குறான். இதுக்கு ஒரே வழி, போய் அகஸ்தியரை பார்த்து அவரை கேட்டுண்டா அவர் அனுகிரகம் பண்ணால் காவேரி இங்கே வந்துடுவா. அவர் மனசில் நினச்சாலே போகிறோம், அதை புரிஞ்சுட்டு காவேரி வந்துடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறார், நேராக அவர் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போய் அவர் குடகில் போய் தரிசனம் பண்ணுறார் அகஸ்தியரை. அகஸ்தியரை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணுறார். ஒரு அரசன் வந்திருக்கான்னு உடனே அவனை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார் அகஸ்தியர். அகஸ்தியர்கிட்டயே தங்கி கொஞ்ச நாள் இருந்து அவருக்கு கைங்கரியெல்லாம் பண்ணிட்டுருக்கார். அவர் கொஞ்ச நாள் இப்படி ஓடிடுச்சு. அப்படி கைங்கரியெல்லாம் பண்ணதுனால அகஸ்தியருக்கு இவர் மேலே ஒரு பிரியம் ஏற்பட்டு போச்சு. அவர் நேரம் பார்த்துட்டே இருந்தார். இவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நேரம் பார்த்து அகஸ்தியர்கிட்ட தன்னுடைய அந்த விஞ்ஞாபனத்தை சொன்னார். நீங்கள் ஒரு உபகாரம் பண்ணணும், சோழ நாட்டில் ஜீவநதியே இல்லை, அதனால் அது காஞ்சி போய் கிடக்கிறது. காவேரியானது அந்த தாய்
இங்கே வந்து கொஞ்சமாக ஓடி அரேபியன் சீயில் கலந்து போயிட்டா அரபிக்கடலில். அதனால் நீங்கள் மனசு வச்சு சோழ நாட்டில் பாய வச்சேன்னா அங்கே வந்து ஜனங்களுக்கு ஜல கஷ்டம் நீங்கும், குடிக்கிறதுக்கு அமுதமான காவேரி ஜலம் கிடைக்கும், பயிரெல்லாம் பச்சை பச்சைன்னு வளரும், நதி ஓடுறதுனால காவேரி தாய் புண்ணிய நதி, அதில் ஸ்நானம் பண்ணுறதுனால ஜனங்கள் புண்ணியம் அடைவா, நதியினால் 2 பக்கம் க்ஷேத்திரங்கள் ஏற்படும், அதனால் ஜனங்களை தரிசனம் பண்ணி ஜனங்கள்லாம் முக்தி அடைவா, அதனால் புண்ணியத்தை பெறுவா, இதுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணணும்னு அவர் மனசை உருக்குடுத்து. அவர் வந்து அகஸ்தியர் ஏற்கனவே இறக்க குணம் படைத்தவர். இவர் இதை சொன்ன உடனே இது நியாயம்தானே, லோகத்தில் வந்து க்ஷேமம் ஏற்படுதானே, ரிஷிகள்லாம் இருக்கா, அதனால் காவேரியை அனுப்பிச்சிட்டான். இந்த காந்தமன் அரசனுடைய சோழ நாட்டில் பாயின். உடனே அவளை பணிவோடு அரசன் கூட்டின்னு வர்றார். சோழ நாட்டு உள்ள அவர் வந்துட்டான். இந்த அரசன் கூட்டின்னு வந்ததுனால அவள் கொங்கு நாடு, கோயம்புத்தூர், சேலம், அப்புறம் திருச்சி, தஞ்சாவூர் இப்படி வந்துட்டு அவள் வந்து பாயணும், மற்ற இடத்துக்கு பாயணும், 40-50 மைல் பாய வேண்டியது இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு துரதிருஷ்டவசமாக ஒரு சம்பவம் நடந்துவிட்டு, கும்பகோணம் பக்கத்தில் சுவாமி மலை போகிற வழியில் இந்த இது சொன்னேன் இல்லையா, ஆமணக்கு இது இருக்குது, செடிகள்லாம் இருந்து ஒரு தோட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டிருந்தது. பள்ளம்னா அப்படியே குகை மாதிரி. வேகமாக வந்த காவேரி அந்த பள்ளத்தில் பாஞ்சிட்டோம். பள்ளத்தில் பாஞ்சு பூமி கட்டியில் போக ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வெளியிலலாம் காவேரி வராததுனால அவள் செழிப்பாக ஆகும்னு நினச்ச இடத்துல ஆற்றுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி பள்ளத்தில் அந்த டன்னல்னு சொல்கிறாள், அதுக்குள்ளே போக ஆரம்பித்த உடனே அந்த அரசர் ரொம்ப மனசுக்கு வருத்தம் ஆயிடுத்து அவருக்கு. என்னடா அது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போய் ரிஷிகிட்ட கேட்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து இன்னும் மீதி இடத்துக்கு பாயாமல் இந்த மாதிரி பூமி அடியில் போயிடுத்து, இதனால் பிற்காலத்தில் உட்பாதங்கள் ஏற்படும் எப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நதிகள் ஒரு நதியோடு போய் சங்கமமாகும், இல்லை கடலில் போய் சங்கமமாகும். அப்படி ஆகாமல் இந்த மாதிரி பூமிக்கு அடியில் பள்ளத்தில் தானே போயிடுச்சுன்னா அந்த பள்ளத்துக்குள்ளேயே பூமியிலிருந்து எதிர்காலத்தில் தோண்டும் போது பீரிட்டு அடித்து உத்பாவங்கள் ஏற்படும், கெடுதிகள் ஏற்படும். அந்த மாதிரி நல்ல இடத்துல நடந்திருக்கு. அதனால் இந்த அரசர் என்ன பண்ணுறதுன்னு புரியல, தவிக்கிறார். அவர் பக்கத்தில் பார்த்தா இந்த ஏரண்டக ரிஷி ஜபம் பண்ணிட்டு இருக்கார். உடனே ஓடி போய் அவர் நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி இதில் போயிடுத்து, இதுக்கு என்ன காரணம்னு தெரியல, இந்த காவேரி வழியில் ஓட வழி பண்ணணும், அதுக்கு நீங்கள் தான் இதான ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரிஷி யோஜனை பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறார், மக்கள் இதான தவறு பண்ணியிருந்தால் அந்த தவறத்தினுடைய கோபத்தினால தெய்வம் என்ன பண்ணும், சில நேரத்தில் இந்த மாதிரி சில காரியங்களை பண்ணும். மக்கள் பண்ண தவறுக்கு பாபத்துக்கு பிராய்ச்சித்தம் மன்னன் தான் பண்ணணும். மக்கள் பண்ண தவறு மன்னனை சார்ந்தது. அதனால் உயிர் பலி கொடுத்தா இது சரியாக போயிடும், காவேரி வெளியில் ஓட ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு சொன்ன உடனே அவன் அரசன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படியா, எதிர்கால என்னுடைய மக்கள் ஜனங்கள்லாம் சந்தோஷமாக வாழறதுக்கு, சுபிட்சமாக வாழறதுக்கு என்னுடைய உயிரை நான் கொடுத்தா நடக்கும்னா யுகாந்திரமாக நடக்க போகிற அந்த காரியத்துக்கோசரம் என் உயிரை நான் எப்பயோ கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவன் தன் உயிரை கொடுக்கறதுக்கு போக ஆரம்பித்தான். உடனே தடுத்து நிறுத்தினார் அந்த ரிஷி, ஏரண்டக ரிஷி. வழக்கண சாமியார் என்ன பண்ணுறான், நில்லு, அவசரப்படாதே, நீ இளம் வயசு, சின்ன வயசாக இருக்க, உனக்கு பின்னால் அரசாட்சிக்கு யாரும் ஏற்பாடு பண்ணலை, நீ மரணம் அடைஞ்சால் அரசன் இல்லாமல் நாடே ஒரே கலைவரமாயிடும். ரெண்டாவது, அரசர்களுக்கெல்லாம் யுத்தத்தில் உயிர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சத்திர தர்மமே அதான். அதனால் உனக்கு உயிரை விடணுன்னா யுத்தத்தில் விடலாம், இதில் நீ விட வேண்டாம். இது அரசன் உயிரை கொடுக்கலாம், இல்லை யாரான ஒரு ஞானி உயிரை கொடுக்கலாம். என்ன மாதிரி ரிஷிகளுக்கு உடம்புங்கிறதே ஒரு சுமை தான், உடம்பை நாங்கள் சுமதாக தான் நினச்சிட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு உயிரை பற்றி கவலையே இல்லை. அதனால் நான் என் உயிரை கொடுக்குறேன், நீ உயிரை விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தடுக்கிறதுக்குள்ளே பாஞ்சிட்டார். குபீர் அந்த பள்ளத்தில் பாஞ்சிட்டார் ஏரண்டகர். அவர் பள்ளத்துக்குள்ளே பாஞ்சாரோ இல்லையோ, அதே நேரத்தில் கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு தொலைவில் பூமியில் திடீர்னு ஒரு பள்ளம் ஏற்பட்டது.
ஜனங்கள்லாம் என்ன இது பள்ளம் பள்ளம்னு பார்த்துட்டே இருக்கும்போது பெரும் பள்ளம்னு பேர் அந்த இடத்துக்கு பெரும் பள்ளம் ஏற்பட்டது. அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்துக்கு வலம்புரீஸ்வரர்னு பேர். மகாவிஷ்ணு வந்து அவரை வணங்கி தான் வலம்புரி சங்கம் வாழ்ந்தார் அப்படின்னு அது கதை. அந்த சிவலிங்க புராணம். அந்த சிவலிங்கத்துக்கிட்ட பீரிச்சு வருது காவேரி. பீரிச்சு வந்து பூமியிலேருந்து வலம்புரின்னு வலமான பிரதட்சணம் சுழித்து ஓட ஆரம்பிச்சுது. அங்கேருந்து மேலே ஓடி சிறுகாடுலேருந்து 10 மைல் தொலைவில் சம்பாபதின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுதான் கேபிட்டல், அதாவது தலைநகரம் சோழர்களுக்கு அந்த காலத்தில். அதுக்கு பேர் சம்பாபதி. அந்த சம்பாபதிங்கிறது வேறு எதுவும் இல்லை, பூம்புகார்னு இப்போ சொல்கிறோமே அந்த புகார் தான் சம்பாபதி. அந்த புகாரில் போய் கடலில் சங்கமம் ஆகிட்டா காவேரி தாய். இங்கே எல்லாம் ஒரே சுபிட்சமாகிடுது. அப்புறம் வெளியில் எங்கே கீழே போயிருந்தாலும் அந்த இடத்துல வெளியில் ஓட ஆரம்பிச்சிட்டா. இவ பீரிட்டுன்னு வந்தா இல்லையா பெரும் பள்ளம்னு, அந்த இடத்துல சிவலிங்கம் இருந்து வலம்புரீஸ்வரர்னு பேர். அந்த இடத்துல வந்து இவ பீரிட்டு விழும்போது தன் கூடையே அந்த ஏரண்ட ரிஷியை கொண்டு வந்து தள்ளிவிட்டான். உள்ளே பாஞ்ச ஏரண்ட ரிஷி ஈஸ்வர கபையினால் உயிரோடு வெளியில் வந்துட்டார். அவர் உள்ளே பாஞ்சார் இல்லையா, திருவலம் சுழின்னு பேர் அந்த இடத்துக்கு. இந்த இடத்துக்கு திருவலம்புரம்னு பேர். வலம்புரி சுற்றின்னு வந்ததுனால அங்கே திருவலம் சுழின்னு பேர். அங்கே திருவலம் சுழி விக்னேஸ்வரன் ஒருத்தர் வச்ச இடம். அங்கேயும் ஈஸ்வரர் இருந்த இடம்தான், இங்கேயும் ஈஸ்வரர் இருக்கிற இடம் தான். அப்படி அவர் பாஞ்சதுனால அந்த ஏரண்டகிருஷ்ணனுடைய தலையில் ஒரு பள்ளம் ஏற்பட்டு போச்சு. ஈஸ்வரன் அவருக்கு உயிரை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் பண்ண தியாகத்தை என்றைக்கும் நினைக்கும்படியாக அந்த பள்ளத்தை தன்னுடைய தலையில் வாங்கிட்டார். இந்த வலம்புரீஸ்வரர் சிவலிங்கம் எந்த இடத்துல இருந்து அவர் வெளியில் வந்தாரோ அங்கே இருக்கிற அந்த சிவலிங்கம் தலையில் அந்த பள்ளம் இருக்கும். ஏரங்க ரிஷியுடைய பள்ளத்தை இவர் வாங்கிவிட்டார். இப்படி நமக்கெல்லாம் யாருன்னே பேர் தெரியாத கந்தமன்ற அந்த சோழ அரசன் அவன்தான் இதை பண்ணாங்கிறதுக்கு மணிமேகலையில் பாடலே இருக்குது, ரெக்கார்டு பூர்வமாக இருக்குது. 50 காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலையில் இந்த கந்தவன் தான் கொண்டு வந்தான் காவேரியே அப்படின்னு பாடலே இருக்குது. பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் பாடலாக வச்சுருந்தா மக்களுக்கு தெரியும். இருக்கா இல்லையா தெரியல. அந்த கந்தவனை பற்றியும் தெரியல, நமக்கு ஏரண்டகரை பற்றியும் தெரியல. ஒருத்தர் உயிர் தியாகம் பண்ண தயாராக இருந்தவரும் தெரியல, உயிர் தியாகம் பண்ண ரிஷியை பற்றியும் தெரியல. ஆனால் அவளால் ஏற்பட்ட அந்த நன்மைகள் இன்றைக்கும் சோழ வரநாடு சோறுடைத்துன்னு நமக்கெல்லாம் ஆகாரத்தை கொடுத்துட்டுருக்கு, சுத்தமான ஜலத்தை கொடுக்கறது, 2 பக்கமும் ஸ்தலங்கள் க்ஷேத்திரங்கள் இருந்து நமக்கு புண்ணியத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். காவேரியினுடைய தகப்பனார் பெயர் காவேர ரிஷின்னு பேர். அதனால்தான் காவேரி மாதாவுக்கு காவேரின்னு பேர். இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கொண்டாடக்கூடிய முக்கிய சம்பவத்தை பார்ப்போம். 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரடம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபரிவா பாதாரவந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய காமாட்சி.